அடுத்தபடியாக லஹரி முருகன் சார். அடுத்தபடியாக படத்தின் இரண்டாவது கதைநாயகி அமிதா ரங்கநாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக மூவியோட செகண்ட் ஹீரோ கிருத்திக் மோகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மிஸ்டர் குகன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக டைரக்டர் வசந்த் பாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஹீரோயின் ஆஃப் த மூவி ரோஸ்மென் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக கதையின் நாயகன் ராணவ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். என்னப்பா மொத்த ஃபேமிலியை போட்டு ஓகே. அடுத்தபடியாக பல படங்கள்ல இன்றைய வரைக்கும் சொல்லலாங்க ரியல் பெர்ஃபார்மர் ஆக்டர் பரத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது எப்பவுமே இந்த பிரஸ் மீடியாட்ட நான் ஒரு விஷயம் சொல்வேன் இல்லையா, நீங்களின்றி நாங்கள் இல்லை மாதிரி இவரின்றி நம்ம யாருமே இல்லை. சோ அடுத்து நான் யாரை கூப்பிடுறோம் உங்களுக்கே தெரியும். எவ்ரிஒன் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் ரீசெண்ட் டைம்ல நான் அவரை இன்டர்வியூ பண்ணும்போதே சொன்ன ஒரு விஷயம் தான், ஒவ்வொரு படமே ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துட்டு இருக்காரு. So உங்க கைத்தட்டலோட it's time for us to call upon actor Rio onto the stage please. So the captain of the ship, director Gandhi Krishna அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Thank you sir, thank you so much for joining. ஓகே எஸ், முக்கியமான ஒரு நபருக்கு மிகவும் நன்றிகள் கொடுத்துடலாம். நமது கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஐயா. தேங்க்யூ so much for joining. Thank you. Thank you sir, thank you so much for joining. So முதலாவதாக I would like to call upon editor Bhaskar ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம்.
இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த படத்தோட எடிட்டிங் பற்றி சொல்லணுன்னா, பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடிட் பண்ணோம். ஏன்னா நிறைய வெர்ஷன் கட் பண்ணி பார்த்தோம். டைரக்டருக்கு எப்போ திருப்தி வந்துச்சோ அப்போ தான் இந்த படம் வெளியில் வந்துச்சு. தேங்க்ஸ். தேங்க்யூ. சார் ஒரு சில வார்த்தைகள் தான் சார் சொன்னேன். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக லஹரி முருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஸோ ஒரு வார்த்தை பேசல சார், பேசலீங்க. அவர் மியூசிக் பேசுகிறோம். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய படங்களில் ரொம்ப ப்ராமிசிங்கான ரோல்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அமிதா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வணக்கம். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கிரேசிங் த ஈவெண்ட். எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேசுகிறதுக்கு. நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. It's easy to fall in love, but it's very difficult to stay in love. Why? Because we all have a void that we need to fulfill and we seek in our partner. But I also play a character that seeks mother love in my partner, and it's a mistake we all do without even realizing it. So எப்படி இருக்கு ட்ரெய்லர்? சூப்பர் இருக்கா? So why should everyone watch this film? Especially couples should come and watch this film, and couples who are married for a long time and lost this spark. You know, this movie shows how a small ego can make and break relationships. So this movie can actually help you to reignite that relationship. So please do come and watch our movie. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கிருத்திக் மோகன். நானும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் படத்தில் ஒரு பேரலல் லீடாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம லைஃப்பில் நம்பவே முடியாத சில விஷயங்கள் நடக்கும்ல, அப்படி என் லைஃப்பில் நம்பவே முடியாத நடந்த விஷயங்கள் தான் ஜிவி சார் மியூசிக்கில் நான் படம் பண்ணது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் தளபதியோட மிகப்பெரிய ரசிகன். அவரோட எல்லா படங்களுமே தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நைட்டெல்லாம் தூங்காமல் நின்று பார்த்துருவேன் எப்படியாச்சும் போய். அப்படி பல பிரச்சனைகளை தாண்டி ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் தலைவா. அது நிறைய பிரச்சனைகளை தாண்டி ரிலீஸ் ஆகி நாங்கள் ஃபஸ்ட் டே ரொம்ப வெயிட் பண்ணி வருமா வராதான்னு ஒரு பயத்திலேயே முட்டி மோதி உள்ளே போய் பார்த்துட்டோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சாங் வருது. சடனாக ஜிவி சார் கேமியோ, சடனாக வந்து தளபதி கூட டான்ஸ் ஆடுறாரு. நாங்கள்லாம் தெரிச்சிட்டோம். அந்தளவுக்கு ஜிவி சார் வந்து என்னோடய சைல்ட்ஹுட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக இருந்திருக்காரு. ஒரு மியூசிக்ஸும் சரி, சாங்ஸும், அவர் பண்ண படங்களும் சரி. ஸோ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் மூமெண்ட் கொடுத்த காந்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வரதராஜன் சார், கிரிஜா மேம், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் படம் 24th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் 23rd போயிட்டு ஓட் போட்டுட்டு 24th எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் நீங்கள் வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது எங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எஸ், அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க. ஓகே, அடுத்தபடியாக டிஸ்ட்ரிபியூட்டர் குகன் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் கலைஜாம்பவான், பேரரசு, கவி பேரரசு வைரமுத்து சார், அவருக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மியூசிக் ஜிவி சார், hearty wishes sir for Happy Raj coming right away from there and then being part of the film. Rio sir, Bharat sir, for enthusiastically coming forward for a film. ஏன்னா ராணாவோட இன்ட்ரோ ஃபிலிம் இது. ராணாவோட இன்ட்ரோ ஃபிலிம்க்கு இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் கிடைக்கிறது வந்து ஐ திங்க் இட் ஷோஸ் ஹவு we are all together as a co-star or actor, and then how we really enjoy the cinema industry. So that really shows your broad-mindedness, and then thank you sir, thank you so much. Of course
Bharat sir is just coming from his Kalidas 2 film. So thank you sir, thanks. That was a very interesting film placed, and then I think it had a great reception from the theaters as well. Apart from that, producers Varadarajan sir, Prem sir, and Madam Girija Madam, எல்லாத்துக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். The man of the ship, or the captain of the ship, director Gandhi sir, we are all a big fan of you sir, right from the times you started Chellamailarundu, the sensational film which you brought in, created Vishal sir, and then from there the journey it traveled in several films. நிறைய ஃபிலிம்ஸுக்கு இஸ் பீன் பார்ட் ஆஃப் இட் up till Indian 2 வரைக்கும். I think you are one of the visionary directors sir, I would broadly and promisingly say, from the house of Shankar sir. So great sir, looking forward. In the film about breakfast, breakfast oda genre வந்து love and relationship. So love and relationshipல we all go through like நிறைய digital times இருக்கு. Digital times தாண்டி we have been different generations we have been moving in terms of relationship, but relationship and the affection remains same. இதனோட டாக்லைனே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் த ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அக்செப்ட் த ரியாலிட்டிங்கிறது வந்து வெரி வெரி டேரிங்லி கெப்ட் பை த டைரக்டர். ஏன்னா வந்து நிறைய டைம்ஸில் வி மிஸ் அவுட் தோஸ் கான்டெக்ஸ்ட், பட் த வே it is kept is like you have to accept, and if you can help the future generations to accept and then move on and things like that, you have to accept அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போர்ட்ரேல் பண்ணியிருக்காரு. வந்திருக்கும் வஸ்தபாலன் சார், லஹரி முருகன் சார், மற்றும் டெக்னீஷியன்ஸ் பன்னீர்செல்வம் சார் மற்றும் பாஸ்கர் எடிட்டர், அவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ளஸ் இந்த ஃபிலிமில் முக்கியமான ஒரு ட்ராவல் ஆஃப்டர் அஞ்சாமைக்கு அப்புறம் கிருத்திக் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிமாக இருக்கும். Roseman is getting introduced in Tamil film. Plus we have Amita Mohan also joining from the crew. So great. There are a few things I thought I'll just put it across. Usually there are ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து of course to start before that, it's very தமிழ் சினிமாவோட ஒரு பிளாக் டேனே கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் when ஜனநாயகனோட ஒரு ஃபிலிம் வந்து இந்த மாதிரி ஒரு பைரசியில் ரிலீஸ் ஆனது. ஸோ தட் இஸ் வி ஹவ் ஹர்ட் அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தையும் ஒரு லாஸையும் கொண்டு வந்திருக்குன்னா, இட் ஹஸ் கிரியேட்டட் க்ளோஸ் டு 500 crores அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. திருப்பூர் சுமணி சார்லேருந்து எல்லாருமே கொண்டு வந்தாங்க. தட் லாஸ் இஸ் இர்ரிவோக்கபிள் லாஸ். வெதர் செவரல் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் அந்த பட்ஜெட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வேர் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம். ஸோ sincere wishes to the team to be brave and then come back release date. I think the fans and fraternity, everybody is looking forward for the release. அதை தாண்டி ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஒன்று வந்து ஏன்னா இட் அப்ளைஸ் டு தி ப்ரெசன்ட் சினாரியோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு ticketing platform is trying to drive certain agenda which is called as rating scale வந்து so since as being a business analyst we can definitely tell and the methodology is right. That means weighted average methodology யூஸ் பண்ணுறாங்க. மெத்தடாலஜி வந்து 1 to 10 ஸ்கேலுங்கிறது இட்ஸ் வெரி ப்ராட் ஸ்கேல் இஸ் வெரி கண்டம்னிங். அவ்வளோ பெரிய ஸ்கேல் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு 7ஓ இல்லை 7.5ஓங்கிறது வந்து நல்ல ரேட்டிங் தான். ஆனால் அது வந்து சினிமாவில் அதை அப்படி பார்க்க முடியறதில்ல. எல்லா ஃபிலிமுமே வந்து 9.5, 9, 8.5 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி 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 அலார்மிங்கான ஒரு எபிசோட் தட் எவ்ரிபடி ஹேஸ் டு ப்ரொடெக்ட். அதை சுற்றி ஒரு பிஸ்னஸும் இருக்குது. அந்த பிஸ்னஸ் இஸ் நாட் ஹெல்தி அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் டு பி என்கரேஜ். அதுதான் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு விஷயமா சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது, நான் வெரி ஃபியூ அக்கேஷன்ஸ் ஐ ட்ரூலி ரெஸ்பெக்ட் திஸ் கிரேட் ஈவெண்ட் அண்ட் டேக்கிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபவுட் இட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. படத்தோட ரெவென்யூவில் ஒரு 150 ரூபா டிக்கெட்லேருந்து இல்லை 100 ரூபா 120 ரூபா டிக்கெட் பார்த்தீங்கன்னா அதனோட கன்சம்ஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் ஒரு ஆடியன்ஸ் வந்து பே பண்ணுறாங்க. தென் தெர் இஸ் செகண்ட் பேட்டர்ன் கால்டு கேன்டீனுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. தென் தேர் சம்திங் கால்டு ஸ்பார்க்கிங்க்கு உண்டான ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அப்போது ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரஃப்லி சம்வேர் அபவுட் 2000 rupees பக்கம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இது ப்ரொடியூசரோட காஸ்ட்டில் எவ்வளோ வந்து சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்வேர்
about 15% தான் வந்து சேரும். ஸோ இதனோட டோட்டல் சம்மில் only 15% is the producer share, rest is goes into the overall gross and level. ஸோ இது ஒரு விழிப்புணர்வாக நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நியூ ப்ரொடியூசர்ஸ் ஆர் கம்மிங் அப் டு என்கரேஜ் தெம், பட் ஆல்சோ டு கீப் தெம் வெரி கான்ஷியஸ் அபவுட் த பட்ஜெட்ஸ் and how films can work through. Lot of examples, not taking away much of the time. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒர்க் ஆன எல்லா ஃபிலிம்ஸுமே எடுத்திங்கன்னா சிறையாக இருக்கட்டும், இல்லை வந்து சிறையிலேருந்து எடுத்திங்கன்னா தென் டிடிடியாக இருக்கட்டும், வித் லவ்வாக இருக்கட்டும், ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கட்டும், இப்போ வந்து ஹாப்பி ராஜா இருக்கட்டும், தாய் கலவியாக இருக்கட்டும், அப்புறம் யூத்தாக இருக்கட்டும், வாட் இட் இஸ் ட்ரைங் டு கன்வே இஸ் யூ கிவ் மீ தி ரைட் எமோஷன்ஸ், யூ கிவ் மீ தி ஃபிலிம், வி ஆர் தேர் டு என்கரேஜ். தட்ஸ் வாட் ஆடியன்ஸ் ஆர் ஹியர். I'm sure many more new productions and then directors and new teams are going to come. We are all here to support. Like me, there are more than 300 distributors are there. We are all here to support you with the journey. Looking forward. So Breakfast film வந்து 24th release ஆகுது. உங்களோட சப்போர்ட் எல்லாமே வேணும். It is very encouraging and a daring film. Thank you. Thanks for the opportunity. Thank you Govind sir for sharing this here. Thank you so much. And அடுத்தபடியாக நம்ம இப்போ வரும்பொழுதே நம்மளுக்கு வெயில் அப்படின்னாலே டக்குன்னு ஒரு நபர் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அண்ட் முக்கியமாக இட்ஸ் நைஸ் டு see வசந்த் பாலன் சார் அண்ட் ஜிவி சார் ஆன் த சேம் ஸ்டேஜ். ஸோ அடுத்தபடியாக ஐ கால் அப்பான் டைரக்டர் வசந்த் பாலன் சார் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ், பிகாஸ் எத்தனையோ படைப்புகள் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இசை வெளியீட்டினுடைய இசை நாயகன் ஜிவி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2006 ஒரு சின்ன பையனாக நான் பார்த்தப்ப எனக்கு 20 வருஷம் கடந்து ஒரு மியூசிக் டைரக்டராக, டாப் மியூசிக் டைரக்டராக இருக்கிறப்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபைண்டிங்கில், என்னோடய சக்ஸஸில் ஐ திங்க் ஜிவி நான் மீட் பண்ண டே இஸ் மை ஃபேண்டாஸ்டிக் டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கான்ஃபிடென்ட்டு நான் ஜிவிட்ட பார்த்தேன், அந்த கான்ஃபிடென்ட் இன்னைக்கும் போல. பட் என்ன கேரக்டர், என்ன ஹியூமனிட்டி, இன்னமும் நான் எழுந்துக்கிட்டே இருக்கிறேன். இவ்வளோ மெச்சூரிட்டி எனக்கு 16 வயசுலேயும் இல்லை, 36 வயசுலேயும் இல்லை, இந்த வயசுலேயும் இல்லை. ஆனால் இவ்வளோ மெச்சூரிட்டியாக ஜிவி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு டாப் தமிழினுடைய தெலுங்குனுடைய டாப் மியூசிக் டைரக்டர், அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ படத்தை இன்னைக்கு வேறு எந்த மியூசிக் டைரக்டரும் பண்ண மாட்டேன். காக்கா முட்டை பண்ணுறதுக்கு, விசாரணை பண்ணுறதுக்கு வேற யாரும் முன் வர மாட்டாங்க, ஜிவியை தவிர நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நம்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை மில்லியன் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜமான ஹார்ட்ஸை பார்க்குற ஒரு மனுஷனாக நான் ஜிவியை பார்க்குறேன். நிஜமான ஒரு காந்தி சார் எனக்கு அவர் தெரியும், அதை பார்க்குற ஒரு மனுஷன். ஒரு பையன் போய் கதை சொன்னாலும் இன்னைக்கு வந்து யூத் ஒரு படம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு மியூசிக்கல் கம்பெனி ஆரம்பித்து அதை அச்சீவ் பண்ணாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த புகழ்ச்சியும் எனக்கு அதுக்காக நான் சொல்லலை, உண்மையில ஹார்ட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். ஸோ டீட்டெயிலாக குகன் சார் சொன்னாங்க, இந்த இடத்துல ஜிவி இந்த படம் பண்ணதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய மனசு வேணும். சூப்பர் ஜிவி, சூப்பர். ஸோ இந்த வாழ்த்துக்கள். அப்புறம் காந்தி சாரை பற்றி சொல்லணும். ஸோ காந்தி சார் நானும் ஜென்டில்மேன் படத்தில் வேலை பார்த்தேன். அவர் அசோசியேட் டைரக்டர். என் லைஃப்பில் ஒரு 3 விஷயம் வந்து காந்தி சார் பண்ணார். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கா வளர்த்த பையன் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா இல்லாத வீட்டில் அக்கா வளர்த்த பையன் அப்படின்ட்டு. ஒரு படத்தில் வேலை செய்கிறப்ப அசோசியேட் டைரக்டர் சில அசிஸ்டன்ட் டைரக்டர் வளர்த்து எடுப்பாங்க. அப்படி காந்தி சார் வந்து என்னை ஜென்டில்மேன் படத்தில் வளர்த்து எடுத்தார். கிட்டத்தட்ட ஜென்டில்மேன் என்னுடைய முதல் படம். ஒரு சின்ன பையன், அப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு அந்த படத்தில் வேலை செய்ய வந்திருக்கேன். சினிமானா என்னன்னு தெரியாது, ஷூட்டிங்னா என்னன்னு தெரியாது. அவர் வந்து காஸ்டியூம் பார்த்துட்டு இருக்காரு, நான் வந்து இந்த அஸ்லேட் பாக்ஸை சுமந்துட்டு அலையணும். 4:30 மணிக்கு கோடம்பாக்கத்தில் ஜென்டில்மேன் ஆஃபீஸில் நான் இருந்தால் தான் பெட்ஃபோர்டில் எனக்கு ஷூட்டிங் லொக்கேஷன் 6:30 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன், அஸ்லேட் பாக்ஸ் போயிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பித்து 7வது நாள் கண்டினியூட்டி புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டினியூட்டி புக்குனா இன்னைக்கு யாருக்கும் என்ன தெரியுமா அப்படின்னு தெரியல. காஸ்டியூம் கண்டினியூட்டியை பேப்பரில் நோட்டில் எழுதி வைப்போம். இவங்க வந்து இந்த கலர் சட்டை போட்டிருக்காங்க, இந்த கலர் சேலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில. அடுத்த நாள் கேட்குறாரு,
பெட்டியை தொலைவுறேன், கண்ணெலாம் கலங்குது, காணும். என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியல. சார்கிட்ட சொல்ல போகிறேன், சங்கர் சார்ட்ட அப்படின்றார். எனக்குன்னா அழுகையே வருது. வேலைக்கு சேர்ந்த 7வது நாளே வேலையை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. புக்கு கிடைக்கலன்னா அவ்வளோதான், நான் சார்ட்ட சொல்ல போகிறேன், அவன் வேலை போயிடும்ன்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஷூட்டிங் முடிச்சு பேக்கப் ஆன பிறகு நான் முன்னாடி ஷூட்டிங் பண்ண லொக்கேஷனுக்குலாம் அலைஞ்சு அந்த புக்கை தேடிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக கிடைக்கல. நாளைக்கு மறுபடியும் கண்டினியூட்டி சீன் ஷூட் பண்ண போகிறோம், நான் கண்டிப்பாக சார்ட்ட சொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அழுது கண்கலங்கி நின்னேன். அப்போ சொன்னார், நீ எடிட்டிங் அசிஸ்டன்ட் தானே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். போய் ரஷ்ஷில் பார்த்து உன்னால் எழுத முடியுமா அப்படின்னாரு. நான் லெலின் விடிஜியன் சாரோட எடிட்டிங் அசிஸ்டண்ட்டு. சூப்பர் சார் அப்படின்னு உடனே வேகமாக ஓடி போய் அந்த ரஷ்ஷெல்லாம் எங்கள் எடிட் ஷூட் தான், அது எடுத்து பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்த்து 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 கண்டினியூட்டி எழுதி நோட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் அதில் இருக்க ஒரு சின்ன ஃப்ரேம்லாம் எடுத்து 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 ஒட்டி அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த புக்கை கொடுத்தேன். ஒருவேளை அன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருந்தா நான் ஜென்ரல்மேனில் சங்கர் சாரோட அசிஸ்டண்டாக இருந்திருக்க முடியாது. அன்னைக்கு காப்பாற்றினதுலேருந்து அவர் ஒரு லிட்டரரி ரீடர். ஆக்சுவலாக நான் வந்து டிபெண்டாக அவரை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லா மொமெண்ட்லையும் அவரை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஷூட்டிங் முடிச்சுட்டா அவர் வீட்டில் இருப்பேன். அவர் சமைச்சு போடுவார், சாப்பிடுவேன், அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவரோட லோகிதாஸ் பார்த்த படம் அப்படின்னு 80s மலையாள கிளாசிக்ஸ் ஃபுல்லாக அவர் வீட்டிலேருந்து பார்த்துருக்கேன். அவருக்கு சுஜாதாவை அவ்வளோ பிடிக்கும், வைரம் சார் அவ்வளோ பிடிக்கும், பாலகுமாரன் அவ்வளோ பிடிக்கும். அவர் டிஸ்கஷனில் பேசுகிற விதமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ ஈவன் வெயில் கூட நான் முதல்ல காந்தி சார்ட்ட தான் அந்த கதையை சொன்னேன். சூப்பராக இருக்குடா, நீ ஏன் சங்கர் சார்ட்ட சொல்லக்கூடாதுன்னு. லாங் கேப் ஆச்சு நான் சங்கர் சாரை பார்க்க. உடனே வந்து சார் ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சங்கர் சார்ட்ட இந்த மாதிரி பாலன் வந்து ஒரு செம்ம கதை வச்சுருக்கான், நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அவர் எங்கள் குருவாச்சு, ஏன் அவனுக்கு வாய் இல்லையா, அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் சங்கர் சார்ட்ட போய் ஒரு கதையை சொன்னேன். என் லைஃப் ஒரு ரீஃபார்மாக மாறி நான் வந்து ஒரு டைரக்டராக மறுபடியும் வர்றதுக்கான ஒரு சோர்ஸ் நடந்துச்சு. இது எல்லாமே காந்தி சார் அந்த கைப்பிடிச்சி ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு டீமில் வேலை பார்க்குற ஒவ்வொரு அசிஸ்டன்ட்டுக்கு தான் அது புரியும். ஒரு அசோசியேட் அவங்க தங்களுடைய பெரிய ஆதர்சமாக நினைப்பாங்க. ஸோ அப்படி நான் வேலை பார்த்த 4 படத்துலையும் என்னோட பெரிய ஆதர்சமாக அப்படி ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணுவார். இந்தியனில் கமல் சாருக்கான காஸ்டியூம் ஆகட்டும், அந்த பெல்ட் ஆகட்டும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவார். அவர் பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து வளர்ந்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டு சங்கர் சார்ட்ட நல்ல பேர் வாங்கி இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ ரொம்ப 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 நான் என்னோடய வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணனாக எப்படி வேணால் சொல்லலாம் அந்த இடத்த. சும்மா மறக்க முடியாத ஒரு ரொம்ப முக்கியமான என்னோடய லைஃப்பில் முக்கியமான ஒரு நபர் காந்தி கிருஷ்ணா. ஸோ இந்த படம் விஷுவல்ஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், மனதார வாழ்த்துறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக கதையின் நாயகி ரோஸ்மென் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணல, இந்த இதயம் துடிக்கிறது நூலிடையில்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைன், அந்த லிரிக் மாதிரி தான் நான் இப்போ இருக்குது. என்னோடய இதயம் அப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், ஆனால் என்ன சொல்கிறதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆல்சோ என்னோடய தமிழ் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, பட் நான் தமிழில் தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ்லேயே ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி கிருஷ்ணா சார் என் மேலே இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த ஜான்வி கேரக்டரை பண்ணியிருக்க முடியாது. அந்த ஜான்வி கேரக்டர் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்னை ரொம்ப இவால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மட்டும் அப்படி அமையலைன்னா மேபி நான் இப்போவும் கேரளாவில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. சின்ன வயசுல நிறைய சாங்ஸ் கேட்பேன், தமிழ் சாங்ஸ் கேட்பேன். ஆனால் மியூசிக் டைரக்டர்னு சொன்ன அவங்களோட வேலை என்னது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில்லை. இங்கே வந்து நம்ம படத்துக்கு ஜிவி பிரகாஷ் சார் தான் மியூசிக் பண்ண போகிறேன்னு சொல்கிற டைமில் நான் அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸுமே அவங்களோடது தான். ஸோ அது எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜாக இருந்துச்சு. அத்தனை நாள் நம்ம தெரியாமல், அவங்க மூஞ்சி தெரியாமலே நான் அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட
டேலண்ட்டை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது ரொம்ப பெரிய பெரிய ப்ளஸ் மூமெண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர்ஸ், அவங்க இல்லை இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ப்ரொடியூசர்ஸ்னு கூப்பிட்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை எல்லாரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு அழகாக பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். வைரமுத்து சார், இதெல்லாமே ரொம்ப பிளஸ் மூமெண்ட்ல ஆஸ் அ டெபியூட்டண்டா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நின்று இவங்க முன்னாடி நின்று பேச முடியறதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட கூட நடித்த ராணா, கிருத்திக், அமிதா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சம்பத் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி ஓவர்வெல்ம்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து படம் பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் மேபி அந்த 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க கூடாதோ, இல்லைன்னா இதுக்கப்புறம் அந்த கரெக்ட் பண்ணணும் அந்த ஒரு நினைப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து 24th படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ரோஸ். நாங்கள் பேசும்பொழுது யூ ஃப்ரம் கேரளா. ஸோ அதாவது கேரளாலேருந்து வந்து எத்தனையோ கதை நாயகியாக நிறைய பேர் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் நடிச்சு இன்னைக்கு டாப் ஹீரோயின்ஸாக இருக்காங்க. ஸோ வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ரோஸ்மின். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை தான் நான் அடுத்தபடியாக கூப்பிட்டு போகிறேன். அதாவது தி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், தி பெஸ்ட் ஆக்டர், இதெல்லாம் தாண்டி ஐ திங்க் எல்லாருமே சார் சொன்ன மாதிரி, வசந்தபாலன் சார் சொன்ன மாதிரி, அவரை பார்க்கும்போது எனக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம், ஃப்ரம் வேர் இஸ் கெட்டிங் த எனர்ஜின்னு தெரியல. இன்னொன்று எது பண்ணால் பண்ணிக்கலாம், ஓகே, தட் ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு காம் அண்ட் கம்போஸ்டாகவே இருப்பாரு. அண்ட் ஆட்ஸ் ஆஃப் டு ஹிம். சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு எத்தனையோ ஹீரோஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மூவின்னு கூட பார்க்காம இட்ஸ் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் இஸ் டூ பிஸிங்க. பட் அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்கு வந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், ஒரு சில வார்த்தைகள் பேச ஐ கால் அப்பான் ஜிவி சார், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வசந்தபாலன் சார் என்னோடய ஃபஸ்ட்டு படம் சார் தான் கொடுத்தாங்க எனக்கு. அந்த மீட்டிங் எனக்கும் இன்னும் மைண்ட்லேருந்து போகல சார். ஆக்சுவலி ஒரு ஷர்ட்டு, ஜீன் அதெல்லாம் போட்டிருந்தேன். என்னப்பா நீ நடிக்க ஏதாவது ட்ரை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நார்மலாக தான் வந்திருக்கேன், இப்படி தான் நார்மலாக ட்ரெஸ் பண்ணுவேன், நீ நடிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு சார். நான் ஃபஸ்ட் டைம் எல்லாருக்கும் கொடுக்குறதுனா, நான் ஃபஸ்ட் டைம் வந்தபோது நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அப்படி யோசிக்கல, ஒரு ஃபஸ்ட் டைமர்னு நீங்கள் என்ன யோசிக்கல. அதனால் அந்த மாதிரி நானும் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைமர்ஸ் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருக்குது சார். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்தது, சங்கர் சார் எனக்கு கொடுத்தது தான் நான் திருப்பி சினிமாவுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அன்றைக்கி நீங்கள் செலக்ட் பண்ணது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் ரிலவெண்ட்டாக ஓடிட்டுருக்கேன்றது சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த படத்தில் பரத் சார் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஸோ பரத்தும் இங்கே இருக்கார். ஸோ என்னுடைய முக்கியமான ஆல்பம் வெயில், ஸோ அதில் காதல் நெருப்பின் நடனம் அவருக்கு தான் அது பண்ணியிருந்தேன் அந்த சாங்கு. ஸோ தேங்க்யூ. அந்த டைமில் இன்னும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் காந்தி சார் வந்து எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு எப்போவுமே என்னென்னா, எனக்கு அந்த இனிஷியல் ஃபேஸஸில் எனக்கு யாரெல்லாம் படம் கொடுத்தாங்களோ அவங்க கூட நான் என்றைக்குமே ஒரு பார்ட் ஆகிருக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஒரு 3வது 4வது படம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த டைமில் ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் தான் பிக்கெஸ்ட்டு பேனரு. அப்போது அவர் ஃபுல்லாக கமல் சார், தசாவதாரம், அந்த படம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய பேனரில் காந்தி கிருஷ்ணா சார் எனக்கு அந்த படம் கொடுத்தாரு, மியூசிக் பண்ண அந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ ஐ அகெயின் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் காந்தி சார்ஸ் ஃபிலிம் when I wanted to return the favor what he did to me. So I wanted to be a part of his film. ஏன்னா அந்த ஆல்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அந்த பாட்டு, அப்புறம் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ், பூவினை திறந்து கொண்டு போய் விழுந்த வாசனை, அந்த சாங்கோட லிரிக்ஸாக இருக்கட்டும், கனா காண்கிறேன் சாங்காக இருக்கட்டும், ஸோ அவ்வளோ அழகாக எனக்கு விஷுவல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பி அவரோட வந்து இந்த படம் வைரமுத்து சார் லிரிக்ஸில் இந்த படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ காந்தி கிருஷ்ணா சார். ஸோ அகெயின் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஒரு படம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த நியூ கம்மர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் நியூ கம்மர் கம்ஸ் எனக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும். லைக் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா
யூத் வந்து கென் ஒரு நியூ கமர், அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார், பெரிய ஹிட் ஆச்சு. ஹாப்பி ராஜ் டைரக்டர் ஒரு நியூ கமர், அதுவும் நல்லா போச்சு. ஸோ நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி எனர்ஜி இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இதுலேயும் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு த ஹோல் டீம், இதோட டிஓபி, இதோடைய எவ்ரி ஒன் ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே, ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ், ஸோ பெஸ்ட் விஷஸ் டு தெம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபிலிமில். ஸோ இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ரியோ, பரத் அண்ட் whoever have come here and graced the show, and all the best to all the heroines and all the technicians, sir. Thank you Vairamuthu sir. And இன்னைக்கு என்ன ஒரு லிரிக் ரைட்டர் என் கூட ஒர்க் பண்ணாலுமே நான் லவ் சாங்கோ இல்லை எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக முதல் மரியாதையுடைய ரெஃபரன்ஸ் தான் போய் கொடுப்பேன். நான் லிரிக்ஸ் ரெஃபரன்ஸு இல்லைனா திருடாவில் ராசாத்தி சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுப்பேன். அந்த ஒரு லைனை எடுத்து சொல்லுவேன், இந்த லைன் தான் ரெஃபரன்ஸு, இப்போ இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி இல்லை மே மாதமில் மின்னலே நீ வந்தது என்னடி அந்த சாங்கை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவர். ஸோ தேங்க்ஸ் Vairamuthu sir for being a part of this film again, and I hope this film does really well. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஃபார் ஹாப்பி ராஜா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக சார், நான் சொன்னேன் இல்லைங்களா, நேரம் கருதி எங்களுக்காக இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சின்ஸ் he has to leave now, we will do the CD launch sir with all the dignitaries on the stage please. ஓகே, ஸோ we request வைரமுத்து சார் அதை நீங்கள் வெளியிட மற்றவங்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். So we request all the main guests to come forward. Bharat sir, Rio, director sir, yes. Yes, we request everyone to stay back so that the photo session முடிச்சிடலாம். சார் அது கொஞ்சம் நேராக வைக்கணும். இந்த யா, தேங்க்யூ சார், தேங்க்யூ. Photos over. Okay, sir. Okay. Thank you so much. And once again, thanks to GB sir. Thank you so much for coming, sir. Thank you. செல்லமையில நம்மளோட விஷால் சார் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டால் அண்ட் ஹேண்ட்ஸமா ஒரு ஸ்மார்ட்டா வந்துட்டு இருக்காரு ராணவ் அப்படின்னு சொல்லலாம். So we wish him all the best. So yes, it's time for me to call Kadai in Nayak and Ranav to share a few words, please. எல்லாருக்கும் வணக்கம். ரோட்டில் வரும்போது நிறையா இந்த பூசணிக்கெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு, ஏன்னா அமாவாசை நல்ல. ஸோ ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த பூசணிக்கெல்லாம் எனக்கு தான் உடச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம், இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் டைரக்டர் காந்தி கிருஷ்ணன் சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு அண்ட் ட்ரீம் வாய்ஸ் குகன் சார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு அண்ட் வைரமுத்து சார். இவங்க முன்னாடிலாம் வந்து யாருக்கு கிடைக்கும்னு தெரில. ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு பி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஒரு ஹீரோவாக இப்படி லான்ச் ஆகிறதுக்கு. அண்டு என்ன மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத வர ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். நாங்களாம் வந்து எங்களை மாதிரி ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிலாம் எனக்கு தெரியல. நான் வந்து தமிழ் சினிமா மக்கள் அவங்கள நம்பி நான் வந்திருக்கேன் நான். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காந்தி சார் வந்து என்னை பயங்கரமாக நம்பி எனக்கு கொடுத்துருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட லைஃப் டைமில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சார். அண்டு ஜிவி சாரோட மியூசிக்கு எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குது, ஒரு 3 சாங்ஸு. அண்டு காந்தி சார் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது இந்த படத்தை வந்து இன்ட்ரோ பண்ணும் போதே வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, எமோஷன் வேணுமா எமோஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காரு. அண்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது வந்து
இன்னொன்று படபடப்படன்னு தான் இருக்குது பேசும்போதே. பரத் சார், அப்புறம் வசந்தபாலன் சார், அவங்க நடுவில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்களாம் வந்து நம்ம திரையில் வந்து பயங்கரமாக நான் ரசித்து பார்த்துருக்கேன். நான் அவங்க பக்கத்தில் இப்படி சேர் போட்டு இப்படி உட்காரும் போது வேறு மாதிரியான ஒரு மூமெண்ட் எனக்கு. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால வந்து நிறைய வேர்ட்ஸ் வராமல் அப்படியே என்னை ஸ்டாப் பண்ணுது. அண்ட் ப்ரெஸ் பீப்புள், தேங்க்யூ ஸோ மச். ஒரு மாதிரி பயங்கரமாக போய் சேர்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த படத்தையும் சரி, இந்த சாங்ஸும் சரி, நிறையா பாசிட்டிவாக ரிவ்யூஸ்லாம் எழுதிட்டுருக்கீங்க நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. அண்ட் சார் படம் சார் என்ன பண்ணுறது சார். ரியோண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அண்ட் என்னது, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். Oh my god, this is what he is. நீங்க பிக் பாஸ்லயும் பார்த்திருப்பீங்க, அதே ராணவ் தான், எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்க, அவருக்கு நிகர் அவர் மட்டும் தான் அப்படின்னு. And yes, Ranav, we've got a small surprise for you. ஸோ இது நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கே அது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது எத்தனையோ ஃபேன்ஸ் நம்ம நமக்காக வருவாங்க, நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஷீ இஸ் பின் a retired ஸ்கூல் டீச்சர். அண்ட் பிக் பாஸ்ல அவரை பார்த்துட்டு அவரை பற்றி என்கிட்ட இப்போ வெளியில் ஒரு சில விஷயங்கள் when she was talking about Ranav, she started crying. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ராணவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டீச்சர் இங்கே தான் இருக்காங்க. வி ரிக்வெஸ்ட் மேம் டு ஸ்டாண்ட் ப்ளீஸ். எஸ் ராணவ், அவங்க வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேன் இட் சீம்ஸ். ஸோ இன்னைக்கு அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு நான் ராணவுக்காக மட்டும்தான் நான் வந்தேன் அப்படின்னாங்க. ஏன் மேம் அப்படின்னு தெரியல மேம் சொல்லிட்டு she started crying. நான் சொன்னேன், ஏன் அழுகுறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, அந்த புள்ளைய ரொம்ப பண்ணிட்டாங்கம்மா, பிக் பாஸ் வீட்டில் பண்ணாங்க பாருங்க அப்படின்ட்டு. அடுத்த செகண்ட் என்ன சொன்னாங்க, என்ன தாக்கினா தெரியல, வெளியில வேற ஒரு ரிவ்யூஸ் போட்டாங்க பாருங்கம்மா. நாங்கள் அப்படியே டாப்பிக்கை மாற்றி பேசிட்டோம். பட் ஐ திங்க் இட்ஸ் அ ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஐ திங்க் அவங்களால இங்கே வர முடியுமான்னு தெரியல, பட் இட்ஸ் ஓகே. ஹாப்பியா ராணவ், இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க சொன்னீங்கல்ல என்ன பேசணும்னு தெரியல, நீங்க பேச வேண்டாம். ஐ திங்க் உங்க படம் இனிமேல் பேசும். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ந்து கண்டிப்பா வரும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ராணவ். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே, ஸோ அடுத்தபடியாக இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர், ஐ திங்க் ஆடட் ஃப்ளேவர் டு த மூவி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட ஞான பீட விருது வாங்கியிருக்காரு. இதை தாண்டி அது ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா நம்ம எல்லாருமே சேர்ந்த ஒரு வாழ்த்து சாருக்கு. அண்ட் இதை தாண்டி வந்து யூஸ்வலாக சாரோட சாங்ஸ் வந்து எப்பவுமே அந்த காதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணி நம்ம கேட்போம். பட் எனக்கு ஒரு கிளிம்ஸ் மட்டும் காட்டினாங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா பிரேக்கப்கே சார் இப்படி எழுதியிருக்காரு, அந்த மாதிரி இருந்தது அந்த சாங். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு பெரிய, ஏன்னா நான் யூஸ்வலாக ப்ரெஸ் அண்ட் மீடியாவை கைத்தட்டல் கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் சின்ஸ் வி டோன்ட் டு அ ஸ்டாண்டிங் ஓவேஷன், பட் இட் டிசர்வ்ஸ் திஸ். ஏன்னா அந்த விருதும் வாங்கியிருக்காரு. ஸோ கைத்தட்டலோட இட்ஸ் டைம் ஃபார் us to call upon கவிஞர் வைரமுத்து சார் டு ஷேர். சார் நீங்க ஃபியூ வேர்ட்ஸ் எல்லாம் இல்லை சார், நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசலாம் சார். இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்களே, தயாரிப்பாளர்களே, விடை கொண்டு போன தம்பி ஜிவி பிரகாஷ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலைஞர்களே, நாயகன் அவர்களே, நாயகி அவர்களே, துணை கதாபாத்திரங்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, கலைத்துறையின் முன்னணி முகங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பெல்லாம் நிறைய கேடயங்கள் பெறுவோம். 100வது நாள், 125வது நாள், 175வது நாள் என்று அவ்வப்போது
வெற்றி விழாக்கள் நிகழ்த்தி கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேடயங்கள் வழங்குவார்கள். அது ஒரு காலம். அந்த காலத்தில் அதுதான் ஒரு திரைப்படத்தின் கொண்டாட்டம். நான் நடிகர்களை, நடிகைகளை, தொழில்நுட்ப கலைஞர்களை திரையுலகில் அதிகம் சந்திக்காதவர். எனக்கு அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் பாட்டு எழுதிய பல நடிகர்களையும் என் பாடலை பாடிய நடிகைகளையும் பல பேரை நான் பார்த்ததில்லை. சில பேரை பார்த்திருக்கிறேன் என்றால் அது அந்த வெற்றி விழா மேடையாகத்தான் இருந்தது. இப்போது அது மாறிவிட்டது. அந்த கொண்டாட்டத்தை இப்போது பாடல்களின் வெளியீட்டு விழாக்கள் மட்டுமே நடத்தி காட்டுகின்றன. இது ஒரு கொண்டாட்டம். நம்மை நாம் அறிமுகம் செய்து கொள்வதற்கும், நம்மை நாம் நலம் விசாரித்துக் கொள்வதற்கும், ஓ இவர்தான் அவரா என்று புரிந்து கொள்வதற்கும் இந்த மேடை பயன்படுவதாக நான் நினைக்கிறேன். இந்த மேடையை கூட்டிய நண்பர் காந்தி கிருஷ்ணாவுக்கு என் வாழ்த்துக்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் என்று தொகுப்பாளர் எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அது உங்களை எவ்வளவு பாதிக்கும் என்பது எனக்கு தெரியும். அதனால் அவர் கொடுத்த சுதந்திரத்தை இந்தியாவின் சுதந்திரம் போல் நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன். நான் சரியாக பயன்படுத்தி எண்ணி சில நிமிடங்களில் என் கருத்துக்களை பதிவு செய்து விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பேசுவதற்கு ஆசைதான், நல்ல கூட்டம்தான். எண்ணிக்கையில் அதிகமான ஊடகங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் தாம். இதோ இந்த மேடையில் அறிவாளிகளும் சாதித்த கலைஞர்களும் நிறைந்திருக்கிறார்கள் தான். ஆனாலும் கூட சபையறிந்து நேரமறிந்து பேசுவது ஒரு நாகரிகம் என்பதை நான் அறிவேன். எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை பற்றி. நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். இதில் மிக முக்கியமான செய்தி, இந்த 30 ஆண்டுகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். நான் 46 ஆண்டுகளாக திரையுலகில் இருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் காந்தி கிருஷ்ணாவை அறிவேன் என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் இயக்குனராக ஒருவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் காந்தி கிருஷ்ணாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். அதுதான் அவரது ஆற்றல் என்று நினைக்கிறேன். 1000 பாடல்கள் என்று நான் எழுதிய பாடல்களை தொகுத்து 2011 ஒரு நூல் வெளியிட்டேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அதை வெளியிட்டார். திரையுலகின் எல்லா இயக்குனர்களும் பாடகர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். இப்போது 2ஆம் தொகுதியை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். 1001 பாடல்கள் என்று அதற்கு தலைப்பிட்டிருக்கிறேன். அது 1000 பாடல்கள், இது 1001 பாடல்கள். சமீபத்தில் இதை தொகுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் புரட்டி புரட்டி பார்த்தபோது எத்தனை இயக்குனர்கள், எத்தனை பாடகர்கள், எத்தனை இசையமைப்பாளர்கள் என்று மலைத்து போன போது ஒன்று தோன்றியது, இவர்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்தேன். பல பேர் காலத்தில் இருக்கிறார்கள், களத்தில் இல்லை. பல பேர் காலத்திலேயே இல்லை, நினைவுகளில் இருக்கிறார்கள். இந்த கலை உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு பிம்பம். இது ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நுரை. இது வானவில்லை தனக்குள் வைத்து முடிந்து வைத்திருக்கும் ஒரு குமிழி. இதில் நிரந்தரமாக ஒருவன் 1/4 நூற்றாண்டுக்கு மேல் பயணம் செய்கிறான் என்றால் அவன்தான் அறிவு திறம் வாய்ந்தவன், பண்பாட்டு திறம் வாய்ந்தவன்,
கலை உலகை புரிந்து கொண்டவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த 3 பெருமைக்கும் உரியவர் என் அருமை நண்பர் காந்தி கிருஷ்ணா என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காந்தி கிருஷ்ணா 30 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரேக்ஃபாஸ்ட் என்ற ஒரு ஆங்கில தலைப்பை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு படம் கொடுக்க வந்திருக்கிறார் என்றால் அவருடைய கால நீட்சியை நான் போற்றுகிறேன். ஏனென்றால் பெரியவர்களே, முன்பெல்லாம் ஒரு கலைஞன் 25 ஆண்டுகள் அதிகபட்சம் கோலோச்சுவான். அப்படி 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவன் மெல்ல மெல்ல ஓய்வு பெறுவான். அவன் மூளை மங்கிவிட்டது என்று பொருள் அல்ல, உடல் ஓய்ந்து விட்டது என்று பொருள் அல்ல. ஏன் ஒரு மனிதன் கலை உலகிலிருந்து ஓய்வு பெறுகிறான் அல்லது ஒதுக்கப்படுகிறார் என்றால் அது அவன் மீது கொண்ட பிழை அல்ல, அவனது திறமை குறைவு அல்ல. ஒரு சமூகம் அவனை விட்டு முன்னே போய்விட்டது என்று அர்த்தம். ஒரு சமூகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சமூகம் என்பது ஒரு உயிரி, அது தன்னை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த சமூகத்துக்கு பின்னால் அதன் வாளை பிடித்து கொண்டு, காலை பிடித்து கொண்டு, தோளை பிடித்து கொண்டு ஒருவன் பயணப்பட்டு கொண்டே இருக்கிற வரைக்கும் அவன் கான்டெம்பரரி என்று சொல்லக்கூடிய நிகழ்கால தன்மையில் இருக்கிறான். ஆனால் பல பேர் காலத்தை தவற விட்டு விடுகிறார்கள். காலம் மாறுகிற போது தானும் மாறிக்கொள்ளாதவனை காலம் கருணையில்லாமல் விட்டு போய்விடுகிறது. ஆனால் என் நண்பர் நம்முடைய காந்தி கிருஷ்ணா தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். அவரோடு பேசினால் நேற்றைய சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம், நிகழ்கால சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செய்யறிவு 2900 என்ன நிகழ்வுகளை காட்டும் என்ற உண்மையையும் அவர் தெரிந்து கொள்ளலாம். தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிற மனிதர், நல்ல கலைஞர் காந்தி கிருஷ்ணா. அவர் செல்லமே என்ற படத்திலிருந்து அவரோடு நான் இருக்கிறேன், என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொல்வதெல்லாம் பிழை. அவரோடு தான் நான் இருக்கிறேன் என்பது உண்மை. ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் எந்த கலைஞருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அவரோடு நான் இருக்கிறேன் என்பதனால் என்னை அவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் குறித்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயக்குனர் சங்கர் ஒரு முறை அவரை அழைத்து கேட்டேன், உங்களோடு பணியாற்றிய நம்முடைய காந்தி கிருஷ்ணா என்னோடு பணியாற்ற வந்திருக்கிறார், அவர் குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டேன். அப்போது சங்கர் சொன்னார், சார், அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. காந்தி கிருஷ்ணா எப்படிப்பட்டவர் என்றால் என்னை விட களத்தில் திறமைசாலி என்று எனக்கு சொல்லி அவர் பெருமையை உணர்த்தி காட்டினார் சங்கர். என்னை விட திறமைசாலி, களத்தில் பணியாற்றுவதில் வல்லவர் என்று சொன்னார். அப்படி தன்னுடைய குருநாதரால் நல்ல கருத்து சொல்லப்பட்ட ஒரு இயக்குனர் காந்தி கிருஷ்ணா. காந்தி கிருஷ்ணாவை பற்றி, இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதில் அவர் கையாண்டிருக்கிற கருப்பொருள் இருக்கிறதே, பழையதாகாத கருப்பொருள். இது நேற்று வெளிவந்திருக்க வேண்டிய படம். சில படத்தை பற்றி சொல்லுவார்கள், இது 1987 வெளிவந்திருக்க வேண்டிய படம் என்று சில படங்களை சொல்லுவார்கள். சில படங்களை இது 60களில் எடுத்திருக்க வேண்டிய படத்தை 2026 அவர் எடுத்திருக்கிறார் என்று தள்ளிவிடுவார்கள். சில படங்களுக்கு இன்னும் மோசமான விமர்சனம் வரும். 2100 எடுக்க வேண்டிய படத்தை இவர் 2026 எடுத்திருக்கிறார் என்று சில படங்கள் தள்ளப்படும். கால ஒப்புமை, ரெலவன்சி என்பது ஒரு கலைக்கு மிக முக்கியம்.
இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற செய்தி ஆண் பெண் உறவு குறித்தது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும் ஒரு பெண் ஆணை புரிந்து கொள்வதும் ஆண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும் பெண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும் இருக்கவே செய்யும். நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்வது ஆகாது. ஒரு ஆணை புரிந்து கொண்ட ஒரு பெண் அதே அளவுகோலை வைத்து இன்னொரு ஆணை புரிந்து கொள்ள முடியாது. கணவனை வைத்து தந்தையையோ தந்தையை வைத்து தனையனையோ தமையனையோ ஒரு பெண் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு உலகம், ஒவ்வொரு ஆணும் ஒரு உலகம். அவர்களின் ரசனைகள், அவர்களின் எண்ணங்கள், அவர்களின் போக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும். புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும் பெண் ஆணை புரிந்து கொள்வதும் உள்ள வரைக்கும் கலை இருக்கும், இலக்கியம் இருக்கும். இந்த கலைகளும் இலக்கியங்களும் உள்ளவரை ஆண் பெண் புரிதல் என்ற ஒரு மிகப்பெரிய சங்கிலி அருந்து விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் இது செய்திருக்கிறார். நடித்த நாயகனும் நாயகியும் இந்த படத்தில் தங்களை உணர்ந்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இப்போதெல்லாம் நடித்தல் என்பது என்ன தெரியுமா தோழர்களே? நடிக்க கூடாது என்பது நடிப்பு. இவர் வாங்கின காசுக்கு மேல நடிக்கிறார்னு சில பேரை சொல்லுவார்கள். 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு ஏன் 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறாய் என்று சில பேரை விமர்சனம் எழுத கேட்டிருக்கிறேன். 60களின் நடிப்புக்கும் 80களின் நடிப்புக்கும் பாரதி ராஜா வந்த பிறகு இருந்த நடிப்புக்குமான வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நடித்தல் என்பது நடித்தல் அல்ல. இப்போது நடித்தல் என்பது இருத்தல். நீ இரு, பாத்திரமாக இரு, நீ நீயாக இரு. உன் முகத்தின் தசைகளை அதிகமாக அசைக்காதே, உன் குரலை உயர்த்தாதே. உன் குரலுக்கும் முகபாவத்துக்குமான ஒருமைப்பாடு மீறாமல், சமநிலை அகலாமல் பார்த்துக்கொள். டப்பிங் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மக்களுக்கெல்லாம் தெரியும். அவன் நடித்திருப்பதற்கும் டப்பிங்கில் கொடுக்கிற குரலுக்குமான இயைபுத்தன்மை மாறிவிட்டாலே படத்துல ஒன்ற முடியாது. அந்த பாடி எவ்வளவு கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒலியை கொடுக்கணும் என்பது டப்பிங்கின் மிக முக்கியமான ஒரு இலக்கணம். அந்த மாதிரி இந்த படத்தில் இவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். திருமண வாழ்க்கையின் பிரச்சனை தான் இந்த படம். அகந்தை, ஈகோ, பணக்காரன், ஏழை, உன் நலன் என் நலன் என்ற பிரச்சனை தான் இந்த படம். இந்த படம் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போதும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்த தலைப்பு எனக்கு பிடிக்கவில்லை. பிரேக்ஃபாஸ்ட் என்று நீங்கள் வைத்திருக்க கூடாது கிருஷ்ணா என்று நான் அவரிடமே சொல்லி இருக்கிறேன். ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்தால் அகில உலகத்திலும் ஓடிவிடும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? அப்படியானால் ஆங்கில படங்கள் எல்லாம் உலகத்தின் எல்லா படங்களும் ஓடி இருக்க வேண்டுமே. தமிழில் பேர் வைத்தால் ஓடாது என்று யார் சொன்னது? ரோஜா ஓடிச்சே இந்தியா முழுக்க. பாகுபலி அந்த ஒரிஜினல் தெலுங்கு, அது தொடக்கம், பிகினிங் என்பதுதான் அவனுடைய பொருள். பாகுபலி மாறலையே, தாய்மொழியை விட்டு மாறலையே, அதுவும் ஓடிச்சு. நான் இதை குறையாக சொல்லவில்லை, என்னுடைய ஆதங்கமாக சொல்லுகிறேன். ஒரு தமிழன் என்ற முறையிலும் ஒரு சொல், நீங்க ஒரு தலைப்பு வச்சிட்டீங்கன்னா 1 கோடி பேர் அந்த தமிழை உச்சரிக்கிறான். மறக்காதீங்க, 1 கோடி பேர் படிக்கிறான், 1 கோடி பேர் சொல்கிறான், 1 கோடி பேர் அதை எழுதுகிறான். அந்த படம் பார்த்தாச்சான்னு சொல்லுகிற போது 1 கோடி பேரின் நாவில் தமிழ் புழங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா படத்துக்குமே ஆங்கிலம் பொருந்தாது என்று நான் நினைக்கவில்லை. மொழி என்பது ஒரு குறியீடு என்று மட்டும் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழில் எடுக்கிற படத்துக்கு தமிழில் தலைப்பு வைக்க வேண்டும் என்று
நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்கவே முடியவில்லை என்றால் இப்போ ப்ராப்பர் நோன் அமெரிக்கான்னு படம் எடுக்கிறீங்க, அது அமெரிக்கா தான். மருந்துகளின் பெயர்களை ஆஸ்ப்ரோ, அனாசின், பேனசைஃபோர்ட், மாண்டல்சோர் என்கிற பெயர்களை எப்படி நீங்கள் தமிழ்படுத்துவீர்கள்? அதெல்லாம் ப்ராப்பர் நவுன். அது அப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் டாக்டரை நீங்கள் மருத்துவர் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடயம் இல்லை. எ மேன் என்பதை ஆண் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடயம் இல்லை. எனவே புழங்கக்கூடிய சொற்களை தமிழ் படங்களுக்கு பேர் வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் என்பதை பற்றி ஒரு சொல். இந்த படத்துடைய பிரச்சனையாதான், திருமணம் செய்து கொண்டது தப்பா சரியா? நீ எனக்கு பொருத்தமானவன் தானா, நான் உனக்கு பொருத்தமானவள் தானா என்பதுதான் இந்த படத்தினுடைய மையம். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை. உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள், வெளியே உள்ளவர்கள் உள்ளே செல்ல தவிக்கிறார்கள். இதுதான் கல்யாணத்தை பற்றிய கான்செப்ட். இதுதான் இந்த படத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. ரொம்ப அழகாக கையாண்டிருக்கிறார், மிகையாக இல்லாமல் கையாண்டிருக்கிறார் காந்தி கிருஷ்ணா. காந்தி கிருஷ்ணாவிடம் இன்னும் சரக்கு இருக்கிறது, சமுதாய அக்கறை இருக்கிறது, பாத்திரங்களை வடித்தெடுக்கக்கூடிய நேர்த்தி இருக்கிறது. பாத்திரங்கள் எது மட்டும் பேசலாம் என்ற அளவீடு தெரிகிறது. எனவே காந்தி கிருஷ்ணா தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும், தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த படமும் வெற்றி பெற வேண்டும். இந்த படத்தில் நடித்தவர்கள் புகழ் வர வேண்டும். தயாரிப்பாளர் எங்களை நம்பி முதலீடு செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இன்றைக்கு சினிமா உலகில் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் எத்தனை நடிகர்கள், எத்தனை கதைகள், எத்தனை இயக்குனர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற விவரம் உங்களை விட எங்களுக்கு அதிகம் தெரியும். ஒரு தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு கர்த்தா. பணம் போட்டு நம்பி வெற்றியை சந்திக்கவும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு தயாரிப்பாளர் தயாராக இருக்கிறார். அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தொட்டது துலங்கட்டும், காந்தி கிருஷ்ணா வெல்லட்டும். என் தம்பி ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ் ஒரு நல்ல நல்ல தம்பி. நான் திரையுலகில் ஆச்சரியப்படுவேன். எவன் ஒருவன் தொலைபேசி அடிக்கிற போது 3 மணி ஒலிப்பதற்குள் தொலைபேசியை எடுத்து தன் பெயரை சொல்கிறானோ அவன் வளர்வான். மூணு ரிங்ல எடுத்துருங்க. எடுப்பீங்களா? பேரை பார்த்து எடுப்பீங்க சார். பெண்பாலா இருந்தா 2 ரிங்ல எடுத்துருங்க. அதல்ல, என்னன்னா எவன் ஒருவன் 3 ரிங் எடுக்கிறானோ அவன் அச்சமற்றவன், அவன் கடன் வாங்காதவன், அவன் வீரன், அவன் யோகியன், அவன் நேர்மையாளன். நான் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் தவிர 2 சத்தத்தில் எடுப்பேன். நீங்களும் எடுத்து பழகுங்கள், வெல்வீர்கள். இந்த படமும் வெல்லட்டும். நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ so much. ஓகே, ஸோ முக்கியமான ஒரு கெஸ்ட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் us to call upon Mime Gopi Anna onto the stage, please. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ வந்த எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படத்தை
வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தான், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தொடர்ந்து பண்ணுறீங்க. இல்லைன்னா நான்லாம் இங்கே நின்றுக்க முடியாது. ஸோ அதை எனக்கு பண்ணுறதுக்கு நன்றி, இந்த படத்துக்கு பண்ண போகிறதுக்கும் நன்றி. அந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்பட குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் ராணு, வாழ்த்துக்கள் ராணு. ஸோ இன்னொரு ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ நிறைய நல்ல கதைகள் கேட்டு நிறைய நல்ல படம் பண்ணணும், நிறைய நல்ல டீம் கூட. ஸோ ஐ மீன் பேக் ஸ்க்ரீனில் நிறைய தடவை நேரில் மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுறது தான், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பொறுமையாக, ஒரு அவசரமும் இல்லை, எங்கேயுமே சினிமா எங்கேயும் ஓட போகிறதில்ல, சினிமாக்குள்ளார தான் நம்ம ஓட போகிறோம். அதனால் பொறுமையாக கதை கேட்டு நல்ல டீமோட இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ தி பெஸ்ட். பிகாஸ் எனக்கு பர்சனலாக ராணுவ தெரியும். சினிமாவில் எல்லாருக்குமே இருக்கும்ல ஒரு பெரிய கனவு இருக்கும். அந்த கனவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ரூட்டே நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே சக்ஸஸ் ஆனவங்களை தான் முன்னாடி பார்த்துட்டு இருப்போம். எல்லா சக்ஸஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ரூட் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரூட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தேடல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார தான் நிறைய வலி பெயின்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேஸில் ராணுவ இருக்கான். இந்த வலியையும் இந்த பெயினையும், மீன் நல்ல கதையை தேடணும், நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற அந்த பெயின் இருக்குல்ல, அதை வந்து என்ஜாய் பண்ணு. இந்த ஜிம்முக்கு போனால் வலிக்கிறத என்ஜாய் பண்ணால் சூப்பராக உடம்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சினிமாவில் கிடைக்கிற வலி எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னா சினிமா திருப்பி தர சுகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேடி கண்டுபிடிச்சி நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டீமுக்கு என்னோட விஷஸ். ஜிவி சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் புதுசாக படம் பண்ணுற எல்லாருக்குமே அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவைப்படும். ஜிவி சார் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து புதுசாக வர்ற எல்லாருக்குமே வந்து ஐ மீன் புதுசு பழசு அப்படின்னு பார்க்காம படம் என்ன கதை என்ன அப்படின்னு கேட்டு பண்ணுற அந்த 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 மனசுக்கு ஜிவி சாருக்கு வந்து தேங்க்ஸ். இப்போ ஆக்சுவலாக கிளம்பிட்டாரு, உட்காந்துருக்கும்போது என்ன சொன்னார், செம்மையாக ஒரு கதை கேட்டேன், இந்த படத்துக்கு வந்து நான் மியூசிக் போட்டால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்ன அப்படின்னாரு. விச் இஸ் அது ஒரு பெரிய பிளெஸிங். அது என்ன மாதிரி பசங்களுக்கு வந்து அது அது வார்த்தையிலலாம் சொல்ல தெரியாது. ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் ஜிவி சார். பிகாஸ் நிறைய தடவை எனக்கு தோணியிருக்கு ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதே இல்லை. அதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பயம் தான். அவரோட சம்பளத்தை கொடுத்து அவரை என்னால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற தயக்கம் தான் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாமல் நான் இருந்தது. பட் அதை வந்து இந்த ஒரு செகண்டில் உடச்சி விட்டு போயிட்டார் அந்த மனுஷன். ஸோ ஜிவி சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ஸோ இதை கண்டினியூஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமேட்டும் பண்ணுவார் ஜிவி சார். ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றி. அண்ட் காந்தி கிருஷ்ணா சார். ஸோ செல்லமே படம் அண்ட் ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் வந்து ஃபேவரட் மூவிஸ். ஐ மீன் எனி டைம் வாட்சபிள் மூவியில் இருக்கும் அதெல்லாம். ஸோ இப்போ ஒரு புது ஹீரோ கூட படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மொத்த க்ரூவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் April 24 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் பிரதர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டுட்டு நேராக போய் டிக்கெட்டை போட்டுருங்க, படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ரியோ. அண்ட் அடுத்தபடியாக கண்டிப்பாக இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எத்தனையோ இன்டர்வியூஸ் நான் எடுத்திருக்கேன். பட் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு நபரை இன்டர்வியூ பண்ணணும்னு. பட் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய இடத்துல அவரோட இன்டர்வியூஸ் ரீசெண்ட் டைமில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து காளிதாஸ் 2 வாஸ் அ கம்பேக். ஓகே ஃபைன். சரி, இது இங்கே ஒரு விஷயம். ஓகே ஃபைன். ஸோ ப்ரொடியூசர் சார் ஹேஸ் டு லீவ் இட் சீம்ஸ். ஏன்னா ஃப்ளைட்டுக்கு டைம். சூப்பர் சார். அப்போ படம் 8 சார். அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ எஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூஸ் நான் பார்க்கும்பொழுது செம்ம கம்பேக் சார், என்ன சார், சார், ஓ சார்லாம் நாங்கள் நாட் அட் ஆல். ஐ திங்க் ஃப்ரம் இஸ் ஃபர்ஸ்ட் மூவி டில் டேட் ரியோ அவர்கள் சொன்ன மாதிரி தான் சினிமா வந்து மிகப்பெரிய வலியை கொடுக்கும். ஆனால் அந்த வலியை நம்ம எடுத்துட்டு இஃப் வி டேக் இட் இன் அ கரெக்ட் வே இல்லை கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் நம்மளை விட்டு போகாதுன்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெடிகேட்டட் ஆக்டர் ஐ வுட் ஆல்வேஸ் லுக் அப் டு பரத். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே அவரோட டெடிகேஷன் வந்து வேற லெவல்ல தான் இருக்கு. அண்ட் ஐ திங்க் இஸ் காட் லாங் வே. இன்னும் நிறைய படங்கள் அவருக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் லாங் சக்சஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் இட். அண்ட் ரீசெண்டா அவரோட காளிதாஸ் 2க்கும் எங்க எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பரத். அண்ட் வி ரிக்வெஸ்ட் யூ டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான ஒரு ஈவினிங். என்னென்னா பேசினவங்க எல்லாம் கொஞ்சம் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அவங்கள வச்சு பேசிக்கலாம். பட் ஜிவியும் வைரமுத்து சாரும் கிளம்பிட்டாங்க.
மேடையில் இருக்கிற ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்துட்டு என்னோட கெரியருக்கு என்னோட ஃபிலிமோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸ். ஒன்று வசந்தபாலன் சார், வெயில்னு ஒரு ஒரு மைல் ஸ்டோனான ஒரு ஃபிலிமை என்னோட ஃபிலிமோகிராஃபியில் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஒரு மேடை நான் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோட கெரியரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் பாய்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு படம் எதுவும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லாத சமயத்தில் மலையாளத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சரி, நம்ம சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது, சங்கர் சார் மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மேடை நம்மளுக்கு அமைஞ்சுது, ஒரு படம் அமைஞ்சுது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாத சமயத்தில் தான் வந்து மலையாளத்தில் போய் ஒரு படம் பண்ணேன். அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு திருப்பியும் தமிழ் சினிமாவில் காந்தி கிருஷ்ணா சார் கூப்பிட்டு இப்படி ஒரு படம் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. எனக்கு அந்த டைமில் ஒரு படம் பண்ணணும், அது எந்த படம் ஏது படம்லாம் தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். உள்ளே வந்தோடனே கதைலாம் சொல்லலை சார், என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னார், படத்தில் நீ ஹீரோலாம் கிடையாது, பட் செல்லமேவே நீ தான் அப்படின்னாரு. அது அந்த டைமில் எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, ரொம்ப சின்ன பையன் நான் அந்த டைமில். 2003ன்னு நினைக்கிறேன் சார், 2003, 23 வருஷம் ஆகிடுச்சு. சார் படத்தில் நான் கன்ஃபார்மாக நடிக்கிறேன்ல, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னேன். ஸோ அங்கேருந்து எங்களோட பயணம் ஆரம்பிச்சது. ஸோ செல்லமே எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னோட கெரியருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமோகிராஃபியில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐ திங்க் செல்லமே தான். எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம். அஃப்கோர்ஸ் அவர் விஷாலுக்கு அது ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ அந்த படத்தை ஃபுட்டேஜை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு காதல் படத்தில், ஏன்னா இவங்க எல்லாம் சங்கர் சாரோட அசோசியேட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், பாலாஜி சக்திவேல் சார், காந்தி கிருஷ்ணா சார், அதுக்கப்புறம் வசந்தபாலன் சார், எல்லாருமே சங்கர் சாரோட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஸோ அதுலேருந்து பார்த்து வந்தது தான் காதல். ஸோ எதுக்கு சொல்ல வந்தோன்னா, எல்லாமே வந்துட்டு சங்கர் சார் சார்ந்த மக்களோட சேர்ந்து நடந்தது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் காந்தி கிருஷ்ணா சாரை நான் பார்த்த வரைக்கும். இஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட், ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரிலாக்ஸாக. இப்போ எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல செட்டில், அது ராணப்ட டீம் கேட்டால் தான் தெரியும். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே நான் என்கிட்ட பேசும்போது ரொம்ப பயங்கர ஹியூமிலிட்டியோட, ரொம்ப சாஃப்டாக, எல்லாரையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு மனிதர். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ராணவ், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இதோட ஒரு மிகப்பெரிய லான்ச் இருக்காது டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் கையிலேருந்து நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரிபடி, த ஆக்ட்ரஸ் அண்ட் த அதர் ஹீரோ எல்லாருக்குமே. அண்ட் ப்ரொடியூசர் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி, சினிமாவில் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி அதை ஒரு படமாக ஆக்கி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து அந்த படத்தை ஓரளவுக்கு நல்ல படம்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க அது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கதையை நம்பி அந்த கதையில் இருக்கிற மற்ற எல்லா அம்சங்களையும் நம்பி வந்துட்டு இந்த படத்தை வந்து தமிழ் சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கீங்க சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் என்டேவர் அஸ் வெல். அண்ட் ரொம்ப சந்தோஷம். February 24th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போங்க, தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் விஷிங் த டீம் வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ நம்ம ப்ளீஸ்னா ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தாவரத்துக்கு மாட்டிக்கணும் முதல்ல. அந்த ஷூட் டைம் லேட்டாக இருந்தோம், அது அங்கேருந்து வரத்துக்கு டைம் ஆகிடுதுங்க, அதுக்கு பெரிய மன்னிப்புங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், பெரிய மதிப்புக்குரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ராணவ் வந்து எனக்கு தம்பி, அவருக்கு உடன்பிறவா சகோதரன். தம்பியை வந்து நான் கிளாஸில் தான் பார்த்துருக்கேன். 6 அடி 2 அங்குலம் அவங்களுக்கு உயர்த்தா பார்த்துருக்கு பிள்ளை. அவன் எப்போதும் விளையாட்டு கடை தான் இருப்பான், எது பேசுனா விளையாட தான் பேசுவான். அப்படியானா சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டான். சொன்னாலும் சீரியஸாக நான் சீரியஸாக பேசுவேன், அவன் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நீ கொஞ்சமாக சீரியஸாக இருறா அப்படின்னு வச்சுக்கேன். அது சரி, படிக்கலாம் அந்த ஒரு பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, அவனுக்கு நிறைய ஓடிட்டே இருக்கும், இந்த மூட சூப்பராக வேலை பார்த்துட்டே இருக்கும். அவன் வாழ்க்கையை தேடுறதுக்கு அவன் நிறைய உழைச்சிட்டே இருக்கான் இந்த பிள்ளை. அவனுக்கான ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும், அது மாட்டுக்கிறதே கிடையாது. அது எதில் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் தட்டுற கைத்தா, அதுதான் அவன் பாராட்டு தம்பிக்கு. நான் எப்போ சொல்லுவேன், பாராட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண கூட சொல்லுவாங்க, அதே மாதிரி இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்கள் கண்டிப்பாக. காலை உணவு எப்படி நம்ம உதவுதோ அதே மாதிரி காலை உணவு எப்போது நமக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி தான் இது. ஒரு ஊட்டச்சத்து, ரொம்ப அழகான ஊட்டச்சத்து. சினிமா என்பது அப்படி தான் எங்களுக்கு எல்லாமே, இது ஊட்டச்சத்து. மேலே வந்து ஐயா வந்து பார்க்கும்போது அவ்வளோ 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 உண்மையாக இருக்குது, எளிமையாக இருக்கார். அவர் எழுந்து போன விதமே அப்படி தான் இருக்குது. எனக்கு ஏன் பொக்கை கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு ஆள் வந்து அது கொடுக்கணும் இருக்குல்ல, அந்த பெரிய மனசு இருக்குல்ல, அந்த படம் கண்டிப்பாக பெரிய மனசாக இருக்கும்.
எல்லாரும் ரொம்ப அழகாக பார்த்துப்பாரு, அது மாற்றுக்கிறதே கிடையாது. பரத்தையா சொன்ன மாதிரி தான். அவர் சொன்னாங்கல்ல, எப்படி பார்த்து செல்லமே எப்படி பார்த்து, நான் பார்த்து பயந்துருக்கேன் படத்தில். அந்த மிக்சிக்கு அவ்வளோ பேர் வேல்யூ இருக்குன்னு தான் தெரியும் எனக்கு. அப்படியெல்லாம் ஒரு கொடூரமான மிக்சி நான் பார்த்ததே கிடையாது. நான் அந்த படத்தை பார்த்துலாம் அந்த ஐயோ இன்னும் கூட கொடூரமாக இருக்கா நம்பி அப்படின்னு யோசிக்கும். ஆனால் அந்த நடிப்பை எப்படி உள்வாங்கி இருப்பாருன்னா ரொம்ப இயல்பான ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட கோவரமாக கூட தெரியாது. ஆனால் இந்த பிள்ளை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. அதுதான் இயக்குனர் வேலை. எங்களோட தவறுகளை எல்லாத்தையும் மறைச்சிட்டு நல்லதை மட்டும் வெளியே காட்டுவாங்க. நாங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் வெளியே காட்டி நாங்கள் ரொம்ப சூப்பராக தெரியும். நான் சூப்பராக தெரிஞ்சுக்கான காரணம் இயக்குனர்கள் தான். அப்படிப்பட்ட இயக்குனர்கள் எல்லாமே இருக்கு. சொல்ல எங்களுக்கு என்ன பயம், கவலையே கிடையாது. எல்லாத்தையும் சூப்பராக வந்துடும். நானும் சூப்பராக வந்துடுவான். அது மாட்டுக்கிறதே கிடையாது. அந்த இளமைக்கு என்ன இருக்குமோ அது ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது இளமையில் கல், முதுமையில் வெளின்னு சொல்லுவாங்க. அந்த எப்போதுமே இருக்கும் எல்லாருக்குமே. வாழ்க்கையில் வலி என்பது ரொம்ப முக்கியம். வலியில் வச்சுக்கிறது நமக்கு பயம் போயிடும். வலி வர சொல்ல ஆட்டோ தொட்டு போகும், விரல் வலிக்குது என்னவா இருக்கும், டாக்டர் பார்க்கலாமா அப்படின்னு. கடவுள் எவ்வளோ பெரிய இருப்பாங்க, வலியை கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வலி வரவங்களுக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும், அது புரியும். அந்த புரிதல், அதுக்காக தான் வலியை கொடுத்துருப்பான். ரியோ தம்பி சொன்ன மாதிரி தான். இந்த வலி இருக்குல்ல, வலி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். வலியை சொல்லவே மாட்டோம். தொண்டை கீழே வச்சிருப்போம். தொண்டைக்கு மேலே ஒரே ஒரு மோல்டு மட்டும் தான் இருக்கும். சிரிச்ச முகத்தோடு இருப்போம். சாப்பிட்டியாடா, சாப்பிட்டே இருக்க மாட்டோம். சாப்பிட்டுணும். எல்லாத்தையும் மறைக்கிறது அப்படின்னா இந்த முகம் தான். இந்த மாஸ்க் சிரிச்ச முகத்தோடு வச்சிருப்போம் எல்லாத்தையுமே. அதை எடுத்துக்க விதம் இருக்கல, தொண்டைக்கீழே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு தொண்டைக்கு மேலே எப்போ சந்தோஷம் வச்சுக்கணும். வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும், இல்லை எப்போ வரும். துக்கம் எப்போ வரும். ரெண்டும் கலவையாக இருக்கும். ஒரு இரவுனா ஒரு பகல் இருக்கும். அப்படி தான் வாழ்க்கை. அதே மாதிரி அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், எப்போதும் வாட்டி சொல்லுவாங்க கைத்தட்டுக்கு சொல்லிட்டே போடுவோம். அதனால் எங்கள் டீமை பெருசாக பாராட்டுங்க. எங்கள் டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள், என் தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சி வேலைப்பாடு நடுவில் இதெல்லாம் தங்கச்சி நிறைய பேசுவேன். அவள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சொல்லுங்கள், இந்த உணர்வு இருக்குது. இந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்க மக்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கணும். எல்லாரும் சூப்பராக தான் நம்ம சூப்பராக இருக்கணும். நான் மட்டும் வாழ்க்கை ஜெயிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ண போட்டுருக்கேன். எல்லாரும் ஜெயிச்சு சூப்பராக சொல்ல நானும் ஜெயிச்சுருவேன் அப்படின்னு நான் சொல்லேன். இந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும். இந்த நார் இருந்தால் பூ இருக்கும், பூ இருந்தால் நார் இருக்காது. ரெண்டும் ஒன்று தானே. பூ கட்டுறதுனால தான் நார் மடக்குது. அப்போ எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி பார்க்குறது? ரெண்டும் உண்டு, ரெண்டும் வேணும். அதனால் எல்லா மக்களும் சிறப்பாக இருக்குது. என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ராணுவ தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தம்பி கூப்பிட்டு லேட்டாக வந்து சக்தி ஒன்றும் பெரிய வாழ்த்துக்கள். அவன் தான் வெளியில் பிடிச்சி கூட்டு வந்து உள்ள விட்டான். நான் அப்படியே ரொம்ப அழுக்காக இருக்கேன், அழுக்காக இருக்கேன்டா வரலடா அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க உள்ள. சரி அப்படியே பரவாயில்லன்னு சொல்லி போட்டு மேலே வந்துட்டேன். அதனால் ஆள் பாதி ஆடை பாதை என்பது இனி மட்டும் மறைச்சிருங்க. எனக்கு ஆடையில் இந்த மரத்தை ஆளை மட்டும் நினச்சிங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தம்பி நிறைய வாழ்த்துங்க. இந்த கைத்தட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாரும் பாராட்டி வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. சூப்பர் சூப்பர்ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இதில் நிறைய பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. படமாக எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை வந்து நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை நம்பி வந்து ஒரு நியூ ஃபேஸை வச்சு படம் எடுக்கிறதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து வைரமுத்து சார் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் புதுமையாக வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கெட்டிருக்கேன். அது மெனக்கெட்டதுக்கு காரணம் சுஜாதா சார் மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ வாட்ச் பண்ணுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பேன், இளமையாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஆக்சுவலி அவருடைய கடைசி காலத்தில் வரைக்கும் வந்து அவருடைய ரைட்டிங் வந்து ரொம்ப இளமையாக எனக்கு ரீசன் வந்து அவருடைய பார்க்குற விதங்கள். அந்த விதம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இந்த நேரத்தில் தொட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனையே அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. நான் எல்லாருமே வந்து 24 ஹவர்ஸும் வந்து ஃபோனு, ஐபேடு இதிலவே போட்டுக்கு வந்து விரல போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து லைஃப்ன்றதே வந்து மொத்தமே மாறி போச்சு. இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுன்றதே இல்லாமல் போயிடுச்சு. மொட்டை மாடியில் இருக்கிறவங்க வந்து கீழே வந்து செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான இந்த ஒரு லைஃப் மாறணும், மறுபடியும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு நியூ ஃபேஸாக வந்து 4 பேரை வச்சு இது பண்ணி வச்சுருந்தா கூட வந்து முதல் ஃபஸ்ட்டு ஷாட்லவே வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அவங்க வந்து நியூ ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்த ஷாட்டில் இருந்தால் எல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க மாதிரி கன்ஃபார்மாக தெரியும். அது மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது வந்து ராணவ், அதாவது ரோஸ்மின்,
நம்ம கிருத்திக், அமிதா எல்லாரும் இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டர் அமேசிங் ஒர்க். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. என் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். பெங்களூரில் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கிற டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். டைரக்டர் சார் வந்துட்டு ஒரு கதை வந்து சொன்னார். அந்த கதையுடைய வந்து நல்லா பார்த்தோம், கேட்டோம். கேட்டது ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னைக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் என்னுடைய நிறைய வந்து நான் சந்திச்சிருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அந்த பார்த்ததில் அதே கதை வந்து நல்லா இருந்தது. அதனால் வந்துட்டு டைரக்டர் சாருக்கு வந்துட்டு ஓகே இந்த படம் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணிவிட்டு நல்லபடியாக இது பண்ணுங்கள். நான் வந்து என்னால் ப்ரொடியூசர்ஸை வந்து ப்ரொடியூசர் வந்து சைட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அது பண்ணி நல்ல முறையாக கதை இருந்தது. அதுக்காக வந்து நான் வந்து இதுக்கு ஒத்துட்டு நல்லபடியாக பண்ணி எல்லோரும் வந்து ஒரு பக்கம் ஹீரோஸ் இவங்க எல்லாமே ஒரு சான்ஸ் நம்மளுடைய பணம் எடுத்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் மேலே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு. அதுக்காக தான் இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.